தலைவர் 173 வழியாக அனௌன்ஸ் செய்யப்பட்டது. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ராம்குமார் பாலகிருஷ்ணன் பண்ண போற படத்தோட கமிட்மெண்ட் ஜனவரி 10 இந்த வருஷம் வரதா இருந்துச்சு. அது நடக்காமே தள்ளிட்டு இருக்கிறதுனால அவசரமா இந்த கமிட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. ஒரு வாரத்துக்குள்ள இயக்குனர் முடிவு பண்ணி. அது காரணம் என்ன அப்படின்னா, சிபி சக்கரவர்த்தி டானுக்கு அப்புறம் வந்துட்டு 2-3 கதைகள் எழுதினதாக சொல்லப்படுது. ஆனால் முழுக்க அவர் சிவகார்த்திகேயனோட பயணிச்சுட்டு இருந்தாரு. ஒரு டைம்ல விஜய்க்காகவும் கதை சொல்லப்பட்டதாக ஒரு செய்தி ஒன்று வந்து, இப்போ விஜய்க்கு பண்ணப்பட்ட கதையில ரஜினி வராரு. டான் படம் கொடுத்ததுக்கு அப்புறம் சிவகார்த்திகேயன் வச்சு தான் ஒரு படம் பண்றதா இருந்துச்சு. அந்த நேரத்துல தான் ரஜினி கமிட்மெண்ட் வந்துச்சு. அது மிஸ் ஆச்சு. மறுபடியும் சிவகார்த்திகேயன்ட்ட வந்தாரு. அங்க ஒரு ஈகோ ப்ராப்ளம் ஆகி மறுபடியும் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில ஒரு படம் பண்ணலான்னு போனாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் சிவகார்த்திகேயன்ட்ட வந்தாரு. விஜய் கிட்ட ஒரு கதை சொன்னார் அப்படிங்கிறது உண்மைதான். விஜய் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிதியரன் சுவாமிநாதன் கதை கேட்டிருக்காரு. பல பேர்ட்ட கதை கேட்டாரு. இந்த கடைசி படம் பண்றதுக்கு முன்னாடி சில கதைகள்லாம் கேட்டாரு. அந்த கதை தான் இந்த கதையா அப்படின்னா. மீடியா ஸ்கொயர் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் எஸ்ட்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது தயாரிப்பாளர் ஆஸ்கார் மூவிஸ் பாலாஜி பிரபு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தலைவர் 173 ஒரு வழியாக அனௌன்ஸ் செய்யப்பட்டது. ரொம்ப கோலாகலமா வந்துட்டு சிபி சக்கரவர்த்தி தான் வந்துட்டு இயக்குனர் அப்படின்னு சொல்லி பதிவாயிடுச்சு. சிபி சக்கரவர்த்தி உள்ள வந்ததுனுடைய நிலை என்னவா இருந்தது? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா முதல்ல சுந்தர் சி டைரக்ட் பண்ணதா இருந்துச்சு. அப்படிதான் கமிட்மெண்ட் பண்ணி அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சில பிரச்சனையினால சுந்தர் சி அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து வெளில போயிட்டாரு. அதுக்கப்புறம் இம்மீடியட்டா அந்த ப்ராஜெக்டை தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம், நிர்பந்தம் கமலுக்கு ரஜினிக்கு 2 பேருக்குமே இருந்துச்சு. ஏன்னா ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூவா மாறிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து யார்கிட்டயாவது கதை கேட்டு முடிவு பண்ணணுங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு அவங்க 2 பேருமே இருந்தாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ராம்குமார் பாலகிருஷ்ணன்ட்ட ஒரு கதை கேட்டாங்க, பார்க்கிங் டைரக்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அஸ்வத் மாரிமுத்து டிராகன் டைரக்டர், அவர்கிட்ட ஒரு கதை கேட்டாங்க. நிதிலன் சுவாமிநாதன் மகாராஜா டைரக்டர், அவர்கிட்ட ஒரு கதை கேட்டாங்க. இந்த 3மே பார்த்தீங்கன்னா சுந்தர் சி இந்த படத்துலேருந்து விலகினதுக்கு அப்புறம் அந்த 3 பேர்ட்டையும் கேட்டாங்க. இது இல்லாமல் வேறு சில இயக்குநர்கள்ட்டையும் கதை கேட்டாங்க. ஸோ மொத்தத்தில் இந்த கேட்ட கதையில் ராம்குமார் பாலகிருஷ்ணன் கதை சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரஜினிக்கு. ரஜினி கமல்கிட்ட சொல்றாரு. கமலுக்கு போய் ராம்குமார் பாலகிருஷ்ணன் கதை சொல்றாரு. கமலோட டீமுக்கு கதை சொல்றாரு. ஓகே, இது நல்லா இருக்கு இந்த கதை, நிச்சயமா இந்த கதையை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ராம்குமார் பாலகிருஷ்ணனுக்கு ஒரு அட்வான்ஸும் கொடுத்துட்றாங்க, கமிட்டும் பண்ணிடுறாங்க. ராம்குமார் பாலகிருஷ்ணனுடைய ப்ராஜெக்டை பார்த்தீங்கன்னா டிசம்பர் 12 ரஜினியோட பர்த்டே அன்னைக்கு அனௌன்ஸ் பண்றதா இருந்தாங்க. ஆனா படையப்பாவை ரீரிலீஸ் பண்றதுனால அன்னைக்கு வேற எந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாலும் படையப்பாவுடைய இம்பார்ட்டன்ஸ் போயிரும்னு ரஜினிகாந்த் அந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்ப பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி நிலுவையில வச்சுட்டாரு. ஸோ ராம்குமார் பாலகிருஷ்ணன் சொன்ன கதை என்ன கதை அப்படிங்கிறது இங்க ரொம்ப முக்கியம். சிம்புக்கு ஒரு படம் பண்றதா இருந்தாரு. அதாவது சிம்பு 49 ட்ரான் பிக்சர்ஸ் தயாரிக்கிறதா, கயாடு லோகர்லாம் நடிக்கிறதா ஒரு பூஜை போட்டாங்க. கமிட் ஆன படம் அது தொடங்கினாங்க. ஆனா பாத்தீங்கன்னா சில காரணங்கள்னால சிம்பு அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து விலகிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் டிராப் ஆயிடுச்சு. அதான் உண்மை. சிம்பு 49 டிராப் ஆயிடுச்சு. ஸோ ட்ரான் பிக்சர்ஸ் அப்போ ராம்குமார் பாலகிருஷ்ணனுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்திருந்தாங்க. அந்த கதை இருக்கு பார்த்தீங்களா, சிம்பு 49க்கு சொன்ன கதை, அதுதான் ரஜினிக்கு சொன்ன கதை. அது ஒரு காலேஜ் சப்ஜெக்ட். அதுல சிம்பு ஒரு ப்ரொஃபஸரா நடிப்பார் அப்படிங்கிறதான் கதை. ஸோ அங்க சிம்பு நடிச்சிருந்தா அது ஒரு யங் ப்ரொஃபஸரா இருந்திருக்கும். இங்க ரஜினி நடிக்கிறார் அப்படின்னும் போது ஒரு ஓல்டு கெட்டப்ல ஒரு ப்ரொஃபஸரா இருக்கும். அப்படிதான் கதை இருந்துச்சு. ஆனா கதை பாத்தீங்கன்னா சிம்பு 49க்கு சொன்ன கதை தான் ரஜினிக்கு சொன்ன கதை. அந்த கதை தான் ரஜினிக்கு பிடிச்ச போய் அந்த கதை தான் பாத்தீங்கன்னா ஓகே பண்ணி அட்வான்ஸ் கொடுத்தாங்க ராம்குமார் பாலகிருஷ்ணனுக்கு. இப்ப பல விதமான சர்ச்சைகள் இங்க பேசுறாங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த கதை ட்ரான் பிக்சர்ஸ்ட இருக்கிறதுனால, அந்த டைரக்டரோட கமிட்மெண்ட்டும் ட்ரான் பிக்சர்ஸ்ட இருக்கிறதுனால, சிம்பு விலகிட்டாலும் இந்த கமிட்மெண்ட் இவர் கண்டினியூ பண்றாரு, ராம்குமார் பாலகிருஷ்ணன். அப்படி இருக்கும்போது இந்த கமலஹாசன் தயாரிக்கிற இந்த ராஜ்கமல் நிறுவனத்தோட ட்ரான் பிக்சர்ஸ் சேர்ந்து படம் எடுக்கலாம், நாங்களும் இதுல ஒரு பங்குதாரரா வரோம் அப்படின்னு கமலஹாசன் கேட்டதாகவும், கமலஹாசன் அதை பரிசீலனை பண்ணி பார்க்கும்போது அதுல சில சிக்கல்கள் இருக்கு, அது சரியா வராதுன்னு ஒரு முடிவுக்கு அது வேணான்னு முடிவு பண்ணும்போது என்ஓசி மட்டும் கொடுங்கன்னு கேட்கும்போது அது என்ஓசி கொடுக்கறது காலதாமதம் ஆனதாகவும் ஒரு தகவல் இருக்கு. இது இன்னொரு ஒரு பக்கம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இந்த ராம்குமார் பாலகிருஷ்ணன் சொன்ன கதை அது கமர்ஷியலா இருக்கு. ஆனா ரஜினிக்கு பெரிய ஃபுல் பேக்டு கமர்ஷியல் படமா இருக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஆரம்பத்துல இருந்தே கமலஹாசனுக்கு இருக்குங்கிறாங்க. கமலஹாசனுக்கு இந்த ராம்குமார் பாலகிருஷ்ணன் கதையில
முழு உடன்பாடு இல்ல, ரஜினிக்கு தான் முழு உடன்பாடு அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த ரேஸ்ல வந்து ராம்குமார் பாலகிருஷ்ணன் வந்து இல்ல அப்படின்னு ஒரு முடிவு வருது. சமீபத்துல ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த முடிவு எடுக்கிறாங்க கமலும் ரஜினியும் சேர்ந்து. காரணம் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு என்ஓசி கிடைக்கிறதுல சிக்கல் இருக்குங்கிறாங்க. அது இல்லாம கமல் வந்து இது முழுக்க முழுக்க ரஜினிக்கான படமா, முழு என்டர்டைன்மெண்ட் படமா இருக்காதுன்னு கமல் ஃபீல் பண்றாரு. ஒரு தயாரிப்பாளர் அவர் அப்படி அவர் ஃபீல் பண்ணும்போது சரி இவர் இல்லைன்னா யார் போலாம் அப்படின்னும் போது இப்ப 2 பேருக்கிட்ட கதை கேட்டிருந்தாங்களே, நான் சொன்ன இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நெதிலன் சுவாமிநாதன் கேட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் அஸ்வத் மாரிமுத்து கேட்டிருந்தாங்க. இந்த ராம்குமார் பாலகிருஷ்ணன் இல்லைன்னும் போது நெதிலன் சுவாமிநாதனை வந்து பண்ண சொல்லலாமா அப்படின்னா அவருடைய கதை வந்து கமர்ஷியலா இல்லை. அது வந்து ஒரு வேற மாதிரியான ஒரு கதைக்களமா இருந்துச்சு. ரஜினியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு கமர்ஷியல் ஸ்டார். அவருக்கு ரஜினி கிட்ட ஆடியன்ஸ் வந்து கமர்ஷியல் படம் தான் எதிர்பார்ப்பாங்க. ரஜினியுடைய படம்னா அது மாஸ் என்டர்டைன்மெண்ட் படமா இருக்கணும். அப்படி இருக்கும்போது அங்க அவரு சரியா வரமாட்டாருன்னு அவர் அந்த லிஸ்ட்ல இருந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் அஸ்வத் மாரிமுத்து வந்து பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பேசும்போது அவர் சொன்ன கதையும் ரஜினிக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த கதையை தேர்ந்தெடுக்கலாமா அப்படின்னும் போதுதான் சிபி சக்கரவர்த்தி உள்ள வரார். சிபி சக்கரவர்த்தி வந்து ரஜினிக்கு முதலே ஒரு கதை சொல்லியிருந்தார். எப்ப சொல்லியிருந்தாருன்னா 1-2 வருடங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தார். அந்த டான் படம் முடிஞ்சோடனே ரஜினிக்கு சொல்லியிருந்தாரு. அந்த கதை வந்து ரஜினிக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த கதையை வந்து லைகா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து தயாரிக்கிறதா இருந்தாங்க அந்த படத்தை. அந்த படத்தினுடைய டிஸ்கஷன் எல்லாம் போச்சு. சிபி சக்கரவர்த்தி வந்து ரஜினியோட தொடர்ந்து 1-2 மீட்டிங், என்ன சொல்ல போனா தொடர்ந்து மீட்டிங்லாம் வாரக்கணக்கில் நடந்துச்சு. அந்த சூழ்நிலையில அந்த படம் வந்து தொடங்காம டிராப் ஆயிடுச்சு. அதுக்கு அன்னைக்கு சொல்லப்பட்ட காரணம் என்ன அப்படின்னா சிபி சக்கரவர்த்தி கொஞ்சம் ஆட்டிடியூடா பிஹேவ் பண்றாரு, ரஜினி கிட்டே ஆட்டிடியூட் காட்டுறாரு, அதனால ரஜினிக்கு அவருடைய ஆட்டிடியூட் பிடிக்கல அப்படிங்கிறதுனால இந்த படம் வேணாம் அப்படின்னு சொல்லப்பட்டது. இன்னொரு பக்கம் வந்து சிபி சக்கரவர்த்தி சொன்ன கதையினுடைய பட்ஜெட் வந்து ரொம்ப பெரிய பட்ஜெட், அதனால இப்போ அது பண்ண வேணாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்ததா சொல்றாங்க. இப்படி பல காரணங்கள் வந்து அன்றைய காலகட்டத்தில் சொல்லப்பட்டாலும் அந்த படத்துல நான் இப்ப நடிக்கலேன்னு வந்து லைக்காக்கு வந்து ரஜினிகாந்த் வந்து போன் பண்ணி சொல்லும் போது லைக்கா வந்து அதுக்கான காரணத்தை கேட்டுட்டு ஓகேன்னு சொல்றாங்க. அப்ப ரஜினி ஒரு விஷயம் லைக்காட்ட சொல்றாரு. அது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சிபி சக்கரவர்த்தி வந்து என்னை மீட் பண்ணி தொடர்ந்து டிஸ்கஷன் வந்து போயிட்டு இருக்காரு, இனிமேற்பட்டு அவர் என்னை வந்து மீட் பண்ணாத அளவுக்கு நீங்க பாத்துக்குங்க அப்படின்னு சொன்னதா சொல்றாங்க. ரஜினியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா யாரையும் இப்படி சொல்ல மாட்டார். ஒருவேளை படமே பண்ணலைன்னா கூட கூப்பிட்டு சொல்லுவாரே தவிர தவிர்க்க மாட்டார். ஆனா தவிர்க்கிறார். இங்க வந்து ரஜினி தவிர்க்கிறார். ரஜினி தவிர்க்க மாட்டார். ஒருத்தருக்கு வந்து கமிட்மெண்ட் கொடுத்துட்டு அதை ஹானர் பண்ணுவாருங்கிறதுக்கு நம்ம ஒரு உதாரணம் சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, நெல்சன் ரஜினி சன் பிக்சர்ஸ் காம்பினேஷன் ஒரு படம் நெல்சனுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க, அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டாங்க. அப்பதான் வந்து நெல்சன் பீஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு. பீஸ்ட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது மிகப்பெரிய தோல்வி படம், மிகப்பெரிய ஒரு ட்ரால் படமா மாறி போச்சு. அப்ப நெல்சனுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியா இருந்துச்சு. ரஜினி நெல்சன் படம் தொடங்குமா தொடங்காதாங்கிற கேள்விகள் இருந்தது. அந்த நேரத்தில் அந்த தயாரிப்பு நிறுவனம் சன் பிக்சர்ஸ்கே பாத்தீங்கன்னா இதை தொடங்கலாமா வேணாமாங்கிற சிந்தனைகள்லாம் இருந்துச்சு. ரஜினி கிட்ட ஆலோசனை பண்ணும்போது ரஜினி ஒரே விஷயம் சொல்றாரு. அது என்ன அப்படின்னா, நெல்சன் இது பண்ணட்டும், நெல்சனை இந்த நேரத்தில் நம்ம வெளியில அனுப்பிச்சோம், ஒரு தோல்வி படம் கொடுத்துட்டாருன்னு வெளியில அனுப்பிச்சோம்னா ஒரு இளைஞர் அவருடைய எதிர்காலமே கேள்விக்குறியாயிரும். ரஜினிகாந்த் படத்துல இருந்தே நெல்சனை நீக்கிட்டாங்க பீஸ்ட் தோத்ததுனாலன்னு ஒரு பேச்சு வந்துச்சுன்னா அவரோட வாழ்க்கையே பாதிக்கப்பட்டுரும். அது வேண்டாம், நெல்சனே தொடரட்டும். நெல்சன் மேல நம்பிக்கை வச்சு ஜெயிலர் பண்ணாரு. அந்த நம்பிக்கை வந்து ஜெயிலர் இப்ப வந்து 100% காப்பாத்துச்சு. இப்ப ஜெயிலர் 2வும் நடக்குது. ரஜினிக்கு முதல்ல வந்து ஒரு இயக்குனரோட சேர்ந்து பழகலையோ யாரையுமே மதிக்கக்கூடிய ஒரு ரஜினின்னா யாருக்கிட்டையும் ஆட்டிடியூட் காட்ட மாட்டாரு, திமிரெல்லாம் காட்ட மாட்டாரு. அவர் சில முடிவுகள் எடுப்பாரு, அது அவருக்கான முடிவுகளா இருக்கும், அவருடைய வெற்றிக்கான முடிவுகளா இருக்குமே தவிர யாரையும் வந்து இந்த மாதிரி சொல்ல மாட்டாரு. ஆனா அன்னைக்கு இப்படி வந்து லைக்காட்ட சொன்னதா ஒரு தகவல் இருக்கு, அது உண்மைதான். அது ஏன் சொன்னான்னு நமக்கு தெரியல. ஸோ இங்க வந்து இந்த சிபி சக்கரவர்த்தியை வந்து கமலஹாசன் வந்து இப்ப கூப்பிட்டு கேட்கிறார் அந்த கதை என்ன அப்படின்னும் போது அந்த கதையை சிபி சக்கரவர்த்தி கமலஹாசன் சொல்றாரு. கமலஹாசனுடைய நிறுவனத்துல எல்லாருமே உட்காந்து அந்த கதையை கேட்கிறாங்க. அதாவது வந்து ராம்குமார் பாலகிருஷ்ணனுடைய கதையில நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நான் சொன்னேன்ல அந்த என்ஓசி வாங்குறதுல எல்லாம். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அஸ்வத் மாரிமுத்தோட கதை பண்ணலாமான்னு முடிவுக்கு வரும்போது சிபி சக்கரவர்த்தி சொல்ற கதை வந்து ஃபண்டாஸ்டிக்கா இருக்கு. அதாவது வந்து ரஜினிக்கான ஒரு படம், அதாவது டெய்லர் மேடுன்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு தச்ச சட்டை அப்படிங்கிற மாதிரியே இருந்ததுனால கமலஹாசன் என்ன நினைக்கிறாரு, ஒரு தயாரிப்பாளர் அவரு, அதனால பணம் முதலீடு பண்றாரு. அவர் நினைக்கிறாரு இது வந்து ரஜினிக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றதுனால சிபி சக்கரவர்த்தி வந்து இந்த படத்துல இயக்குனரா போடலான்னு ரஜினிட்டு சொல்றாரு. ரஜினி, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அவங்களுக்குள்ள ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துச்சு, அது எல்லாமே வந்து களையப்பட்டு மறுபடியும் வந்து சிபி சக்கரவர்த்தி ரஜினி போய் பார்த்து பேசி கமலோட பேசி எல்லாம் முடிவு பண்ணி இதெல்லாமே எப்ப நடக்குதுன்னா இந்த ஒரு வாரத்துக்குள்ள நடக்குது. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ராம்குமார் பாலகிருஷ்ணன் பண்ண போற படத்தோட கமிட்மெண்ட் ஜனவரி 10ஆம் தேதி இந்த வருஷம்
வரதா இருந்துச்சு. ஆனா அது தள்ளி போயிருச்சு. அது நடக்காமே தள்ளிட்டு இருக்கிறதுனால அவசர அவசரமா இந்த கமிட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. ஒரு வாரத்துக்குள்ள இயக்குனரை முடிவு பண்ணி, அது காரணம் என்ன அப்படின்னா, கமலஹாசனுக்கு வந்து கடன் சுமை ரொம்ப இருக்கு. அது ஒரு நெருக்கடியும் கமலஹாசன் இருக்கு. அதனால இந்த ப்ராஜெக்ட் வந்து நடக்காதான்ற கேள்விகள்லாம் இண்டஸ்ட்ரியிலையும் வந்துருச்சு, பொதுமக்கள்கிட்டையும் வந்துருச்சு. அதனால அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும்னு இதை உடனே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. டெய்லர் மேட் ஸ்கிரிப்ட் அப்படின்னீங்க. இப்போ அந்த போஸ்டர்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஒரு கத்திரிக்கோள் இருக்கு, இந்த பக்கம் ஒரு சின்ன ஒரு நூல் கண்டு ஒன்று லைட்டாக இருக்கு. எங்கேயாவது ஒரு இடத்துல வந்துட்டு இந்த பாஷா படத்தில் வர மாதிரி மொதல் ஆட்டோ டிரைவராக இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டானு அப்படிங்கிற மாதிரியான ஃப்ளாஷ்பேக் போகிற மாதிரி இங்கே ஏதாவது டெய்லர் மாதிரி ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் கன்னு டானு பாஸ்போர்ட் வர அந்த ஓரத்தில் இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது கதைக்கலாம் இல்லை? நீங்கள் வந்து டெய்லர் மேடுங்கிறது வந்து அவருக்கான கதையாக இருக்கும் அப்படின்னு நான் அந்த வார்த்தையை தான் பயன்படுத்தி சொன்னேன். நீங்கள் வந்து ரொம்ப டீட்டெயிலிங்காக உள்ளே போயிட்டீங்க. அது அப்படி இல்லை. டெய்லரெல்லாம் இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்காது. கத்திரிக்கோள் இருக்காது. அதெல்லாம் இருக்கும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தாலும் இருக்குமோ அப்படிங்கிற எண்ணங்களை உருவாக்குது. ஸோ பாஸ்போர்ட்லாம் இருக்கிறதுனால இது கிட்டத்தட்ட ரஜினியை வச்சு நீங்கள் படம் இன்னைக்கு பண்ணீங்கன்னா கமர்ஷியல் படம் பண்ணணும். கமர்ஷியல் இல்லாமல் நீங்கள் அன்னைக்கு ரஜினி பண்ண மாதிரி எங்கேயோ கேட்ட குரல், 6 60 வரை இந்த மாதிரி படங்களை ரஜினி வச்சு பண்ண முடியாது. ரஜினி இன்னைக்கு வந்து மாஸ் என்டர்டெய்னர். அதனால வந்து ரஜினியோட பயன்படுத்தும் போது ரொம்ப ரொம்ப கவனமா பயன்படுத்தணும். காரணம் என்னன்னா, ஒரு நூல் வந்து நீங்க மிஸ் பண்ணீங்கனாலும் ரஜினியோட ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகலைனாலும் அந்த படம் வெற்றி படமா அமையாம போயிடும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கதை ஆல்ரெடி ரஜினி பிடிச்ச கதை. அதாவது ரஜினி ஓகே பண்ணி தான் இந்த கதையை வந்து ஓகே பண்ணார் இல்லையா, சிபி சக்கரவர்த்தி கதையை. அது அப்புறம் தொடராம போச்சு. அன்னைக்கு அது பல காரணங்கள் சொல்லப்பட்டுச்சு. மொத்தத்துல பாத்தீங்கன்னா இது வந்து ரஜினிக்கு பிடிச்ச கதை. இப்ப கமலும் இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னதுனால கமல் வந்து இப்போ வந்து ரஜினிக்கு நெருங்கிய நண்பரா இருக்காரு. ஸோ ரஜினியோட வெல்விஷரா இருக்காரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா 2 பேருமே நீண்ட கால நண்பர்களா இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்து பேசுவாங்க. நிச்சயமா கலந்து பேசிதான் ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் அப்படின்னும் போது அது நிச்சயமா ஆக்ஷன் படமா இருக்கும், ரஜினிக்கான படமா இருக்கும், மாசான படமா இருக்கும். எப்படி சொல்றது, பாட்டு ஃபைட்டு எல்லாமே இருக்கிற ஒரு ரஜினி படமா தான் இருக்கும். அப்படி ஒரு படமா தான் வந்து இது இருக்கும். டான் படமே நீங்க பாத்தீங்கல்ல, அது ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவி. நல்ல கலகலன்னு ஒரு காலேஜுக்குள்ள சொன்ன கதை. அதே மாதிரி நிச்சயமா இதுக்குள்ள ஒரு கதை இருக்கும். இன்னும் சொல்ல போனா ராம்குமார் பாலகிருஷ்ணன் சொன்னார்ல, அதுவும் ஒரு காலேஜ் கதை தான். இது கூட காலேஜ் கதையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சார். ஆனால் இப்போ இந்த காலேஜ் கதை இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது வந்துட்டு ரஜினி அவர்கள் வந்துட்டு இந்த காலேஜுக்குள்ள போய் பயணிச்சு ஒரு கதை பண்ணுறதுன்றது பல வருடம் ஆயிடுச்சு இல்லை? அதுவே ஒரு புதுசா இருக்கும்ல ஆடியன்ஸுக்கு? இல்ல அது ஒரு புதுசா இருக்குங்கிறத விட ரஜினியை வச்சுட்டு நீங்க இனிமே அந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் பண்ண முடியும். ரஜினியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் வந்து மற்றவரை காப்பாற்றக்கூடியவரா, ஒரு பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணக்கூடியவரா, ஒரு அநியாயத்தை எதிர்த்து போராடக்கூடியவரா, அப்படிதான் பல வருடங்களா நடிச்சுட்டு வர்றாரு. அப்படிப்பட்ட கதாபாத்திரங்கள் தான். நீங்க பாஷா எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படிதான் இருக்கும், நீங்க முத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படிதான் இருக்கும், நீங்க அண்ணாமலை எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள ஒரு பிரச்சனையை அண்ணாமலையில சொல்லியிருப்பாங்க. அருணாச்சலம் அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் படையப்பா பாத்தீங்கன்னா அது நீலாம்பரிக்கும் ரஜினிக்குள்ள ஒரு பிரச்சனையா இருக்கும். யாராவது ரஜினியோட மோதுற மாதிரி, அந்த மோதல்ல ரஜினி ஜெயிக்கிற மாதிரி அப்படி படங்கள் தான் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. ரஜினி படங்கள்னும் போது ஜெயிலரும் அப்படிதானே, அதே மாதிரி கூலியும் அப்படிதானே. அந்த மாதிரி படங்கள் தான் ரஜினி வச்சு எடுக்க முடியும் அப்படின்னும் போது அந்த மாதிரியான படமா தான் இது இருக்கும். சார். ஆனால் இது வந்துட்டு ஒரு வரலாற்று படம். அதாவது தலைவர் 173 அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு வரலாற்று பின்னணியில் இல்லை ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம் அப்படின்ற மாதிரியான ஒரு செய்திகள் வருது. அப்படி ஏதாவது? அதுக்கான வாய்ப்பே இல்லை. காரணம் எப்படின்னா, இன்னைக்கு இயக்குனரை மட்டும் அவங்க அனௌன்ஸ் பண்ணல, மியூசிக் டைரக்டரை மட்டும் அவங்க அனௌன்ஸ் பண்ணல. இன்னைக்கு வந்து படம் ரிலீஸ் டேட்டே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பாத்தீங்கல்ல, ஜனவரி 27 வந்து ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஜனவரி 26 நம்ம இருக்கோம். படப்பிடிப்பே பாத்தீங்கன்னா மார்ச்ல தான் தொடங்க போகுதுங்கிறாங்க. ஒரு வரலாற்று படத்தை வந்து ஒரு 7 மாசத்துக்குள்ள 6 மாசத்துக்குள்ள முடிக்க முடியுமா? முடிக்கவே முடியாது. ரிலீஸ் தேதியும் அனௌன்ஸ் பண்ணதுனால நிச்சயமா அது வரலாற்று படம் எல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு சோசியல் படம் தான். சரி. இப்போ வந்துட்டு அனிருத்தனுடைய தொடர்ச்சியா வந்து ரஜினி அவர்களோட பயணிக்கக்கூடிய ஒரு படம். எல்லா படத்துலயும் மியூசிக் நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னா கூட கூலி வந்துட்டு எல்லாரும் பார்க்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, முதல்ல அந்த காம்பினேஷன் உருவான போது இருந்த ஒரு வீரியம் இந்த படத்துல இல்லை அப்படின்னா, பட் இந்த படத்துலயும் அனிருத் அப்படின்னும் போது அது எப்படி சார், சொந்தக்காரங்கிறதுனால ஒரு கரிசனமா இல்ல? அனிருத்தை பொறுத்த வரைக்கும் ரஜினி வந்து தூக்கி வளர்த்த பையன். சின்ன குழந்தையிலிருந்து ரஜினி வந்து தூக்கி வளர்த்தாரு. அனிருத் வந்து இன்னைக்கு வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில இவ்வளவு பெரிய உச்சத்தையும் உயரத்தையும் அடைஞ்சிருக்காரு அப்படின்னா அதுக்கு வந்து ரஜினி குடும்பம் ஒரு காரணம். அதாவது வந்து ஐஸ்வர்யா, தனுஷ், அப்புறம் தனுஷ் எல்லாம் சேர்ந்துதான் 3 படத்துல வந்து அனிருத்தை அறிமுகப்படுத்துறாங்க. அந்த அறிமுகம் வேணும்ல, அவ்வளவு பெரிய நிறுவனம், அவ்வளவு பெரிய தயாரிப்பு நிறுவனம், பெரிய நடிகர் முதல் படத்திலேயே வந்து ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு. அந்த வாய்ப்பு வந்து அனிருத் வந்து சரியா பயன்படுத்தினார். அதுல எல்லாம் நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது. ஆனா அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா அனிருத்தினுடைய மார்க்கெட் வேல்யூ வந்து பெருசா ஏற ஆரம்பிச்சிச்சு. அப்ப வந்து ஏஆர்
ரஹ்மான் தான் பீக்ல இருந்தாரு. ஏஆர் ரஹ்மான் எல்லாம் மிஞ்சக்கூடிய ஒரு வந்து கமர்ஷியல் ஒரு மியூசிக் டைரக்டர் அனிருத் மாற ஆரம்பிச்சாரு. ஸோ ரஜினி மட்டும்தான் இங்க பயன்படுத்துறாரா அனிருத் அப்படின்னா, ரஜினி, கமல், விஜய், அஜித் எல்லாருமே அனிருத்தை பயன்படுத்த விரும்புறாங்க. இப்ப வரப்போற ஜனநாயகன் படத்துல கூட, விஜய் படத்துல கூட அனிருத் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. அப்படின்னும் போது ரஜினி வந்து எப்பவுமே எப்படின்னா அன்னைக்கு ட்ரெண்ட்ல யார் இருக்காங்களோ அவங்களோட டிராவல் பண்ணுவாரு. இன்னைக்கு வந்து அனிருத் தான் ட்ரெண்ட்ல இருக்காருன்னும் போது அனிருத்துக்கு வந்து ரஜினி தொடர்ந்து வாய்ப்புகள் கொடுத்துட்டு வராரு. கூலி படம் பாட்டு கூட பாத்தீங்கன்னா இந்த மோனிகா மோனிகா அப்புறம் வந்து இந்த பாட்டெல்லாம் வரும்போது கூட சில விமர்சனங்கள் இருந்துச்சு, பெருசா இல்லைன்னு. ஆனா வந்து படமெல்லாம் அந்த பாட்டெல்லாமே எல்லாரோடையும் கனெக்ட் ஆயிடுச்சு. இப்ப அனிருத் சமீபத்துல வர பாடல்கள் அனிருத் ஆரம்ப காலத்துல போட்ட பாடல்கள் மாதிரி இல்ல, கொஞ்சம் வந்து தொய்வு இருக்குங்கிற ஒரு விமர்சனங்கள் வருது. அந்த விமர்சனங்கள் உண்மைதான். அனிருத் வந்து இப்ப சரியா அதை சுதாரிச்சுக்கிட்டு அவர் வந்து அதை சரி பண்ணி அந்த வெற்றியை வந்து அவர் தக்க வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா சாய் அபயங்கர் மாதிரி புது புது மியூசிக் டைரக்டர்ஸ் உள்ள வந்துட்டாங்க. அவங்களுமே இப்ப பெரிய ஸ்டார்ஸை வச்சு 7-8 படங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது இன்னொருத்தவங்க உள்ள வந்துட்டாரு அப்படின்னா அப்புறம் நீங்க அதுல இருந்து வந்து திருப்பி அந்த போட்டியில வந்து ஜெயிக்கிறது கஷ்டம். வர்றதுக்கு முன்னாடியே வந்து நீங்க வந்து சுதாரிக்கணும். உண்மையாலுமே வந்து ஒரு விமர்சனம் இப்ப அனிருத் மேல இருக்கு. இப்ப அனிருத் பாடல்கள் எல்லாமே கொஞ்சம் ஆவரேஜா இருக்குன்னு சொல்றாங்க. அதை அனிருத் கவனத்துல கொண்டு சரி பண்ணணும். ரஜினி படம் போது அனிருத் எப்பவுமே வந்து எக்ஸ்ட்ராவா ஒர்க் பண்ணுவாரு. ஸோ அதனால நிச்சயமா இது வந்து ரஜினிக்கான மியூசிக் அனிருத் கொடுத்துருவாரு. சிபி சக்கரவர்த்தி டானுக்கு அப்புறம் வந்துட்டு 2-3 கதைகள் எழுதினதாக சொல்லப்படுது. ஆனா முழுக்க முழுக்க அவர் சிவகார்த்திகேயனோட பயணிச்சுட்டு இருந்தாரு. ஒரு டைம்ல விஜய்க்காகவும் கதை சொல்லப்பட்டதாக ஒரு செய்தி ஒன்று வந்தது. இப்போ விஜய்க்கு பண்ணப்பட்ட கதையில ரஜினி வராரா? இல்ல அப்படிலாம் கிடையாது. அதாவது வந்து எப்படின்னா டான் படம் கொடுத்ததுக்கு அப்புறம் சிவகார்த்திகேயன் வச்சு தான் ஒரு படம் பண்றதா இருந்துச்சு. அந்த நேரத்துல தான் ரஜினி கமிட்மெண்ட் வந்துச்சு. அது மிஸ் ஆச்சு. மறுபடியும் சிவகார்த்திகேயன்ட்ட வந்தாரு. அங்க ஒரு ஈகோ ப்ராப்ளம் ஆகி மறுபடியும் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில படம் பண்ணலான்னு போனாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் சிவகார்த்திகேயன்ட்ட வந்தாரு. பேஷன் ஸ்டுடியோஸ் தயாரிக்கிறதா இருந்துச்சு. ஃபைனான்ஸ் பிரச்சனையினால அது வந்து தொடங்குறதுக்கு தாமதம் ஆயிட்டே இருந்துச்சு. இந்த நேரத்துல தான் பாத்தீங்கன்னா வெங்கட் பிரபு படத்துல முடிச்சிடலாம் அப்படின்னு வந்து சிவகார்த்திகேயன் வெங்கட் பிரபு படத்துக்கு போயிட்டாரு. என்ன சொல்ல போனா வெங்கட் பிரபுவோட படம், அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சிபி சக்கரவர்த்தியோட படம் ரெண்டுமே பேரலா, இது ஒரு 20 நாள், இது ஒரு மாசம், அது ஒரு 15 நாள் இப்படி போறதா தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனா இந்த சிபி சக்கரவர்த்தி படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபைனான்ஸ் கிடைக்கல, இதுதான் உண்மை. அதனால வந்து கோல்டு மைன் மணிஷ்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் நார்த் இந்தியன் பையரு. அவர் ஒரு பெரிய செல்வந்தர், அவர் பெரிய ஃபைனான்சியர். அவர் இந்த படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்றேன்னு முன்னுக்கு வந்தாரு. ஆனா அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அவர் சில கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டு வந்து ஒரு அக்ரிமெண்ட் கொடுத்தாரு சிவகார்த்திகேயன்ட்ட. அந்த அக்ரிமெண்ட் வந்து சிவகார்த்திகேயன் பெருசா உடன்பாடு இல்லை. அவர் ஒரு நடிகர், அவர்கிட்ட ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் போட்டு கையெழுத்து கேட்கும்போது அவர் மறுத்தார் அதை கையெழுத்து போடுறதுக்கு. ஸோ அப்ப அவர் இல்லை அப்படின்னா யாராவது ஒரு புது ஃபைனான்சியர் மறுபடியும் தேடணும். தேடும் போது ஆட்கள் பெருசா இல்ல. சோ இது தொடங்குறதுல சிக்கல் இருக்கு. சோ இப்போ இந்த வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா ரஜினி வந்து கூப்பிட்டுட்டாருன்னும் போது பழைய ரஜினி, அதாவது ஏற்கனவே சொன்ன கதை, ஓகேயான கதை மறுபடியும் போகும்போது ஒர்க் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சோ விஜய் கிட்ட ஒரு கதை சொன்னார் அப்படிங்கிறது உண்மைதான். விஜய் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிதியலன் சுவாமிநாதன் கதை கேட்டிருக்காரு, பல பேர்ட்ட கதை கேட்டாரு. இந்த கடைசி படம் பண்றதுக்கு முன்னாடி சில கதைகள்லாம் கேட்டாரு. அந்த கதை தான் இந்த கதையா அப்படின்னா அப்படிலாம் நம்ம கனெக்ட் பண்ண முடியாது. ஒரு படைப்பாளி பல கதைகள் வச்சிருக்கலாம், ஆனா அந்த கதையா இந்த கதையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஏன்னா வந்து இப்ப சிம்பு 49 பண்ணதான் ராம்குமார் பாலகிருஷ்ணன் வந்து ரஜினிக்கு பண்றதா இருந்தாரு, ரஜினி ஒத்துக்கிட்டாரு. அந்த மாதிரி வந்து அப்போ வந்து விஜய்க்கு சொல்லப்பட்ட கதையா இருந்தா கூட இன்னைக்கு வந்து அது ரஜினிக்குன்னும் போது அது ஒத்துக்கதான் செய்வாங்க. இப்ப ரஜினி விஜய்னும் போது பெரிய மாற்றங்கள் வராது. நீங்க வந்து லாரன்ஸ் சொன்ன கதையை ரஜினியை வச்சு எடுக்க முடியுமான்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா ரஜினியும் விஜயும் 2 பேருமே மாஸ் ஹீரோஸ்னும் போது அது ஈஸியா வந்து கனெக்ட் ஆயிரும். ரொம்ப நன்றி சார், நேரத்துக்கு நன்றி.